இந்திய ராணுவத்தில் 4 ஆண்டுகள் தற்காலிக பணிபுரியும் அக்னிபத் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் அக்னி வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முதல்கட்ட எழுவு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இது வெறும் தகுதி தேர்வு மட்டுமே, இறுதி வேலைக்கான உத்தரவாதம் அல்ல. இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்து ஓட்டப்பந்தயம் போன்ற கடினமான உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ தேர்வுகளை சந்திக்க வேண்டும். 4 ஆண்டுகள் முடிவில் 25% அக்னி வீரர்கள் மட்டுமே நிரந்தர பணியாளர்களாக ராணுவத்தில் தொடருவார்கள். மீதி 70 முதல் 75% பேர் ஒரு குறிப்பிட்ட தொகையுடன் தங்கள் சேவையை முடிப்பார்கள். இந்திய ராணுவம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளமான joinindianarmy.nic.in அக்னிவீர் பொது நுழைவுத் தேர்வு 2026 முடிவுகளை வெளியிட்டுள்ளது. 2026 ஜூன் 1 முதல் ஜூன் 16 வரை நடைபெற்ற இந்த எழுத்துத் தேர்வில் பங்கேற்ற விண்ணப்பதாரர்கள் தங்களின் மண்டல வாரியான மற்றும் ராணுவ ஆட்சேர்ப்பு அலுவலக தகுதி பட்டியலை PDF வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதில் அக்னிவீர் பொதுப்பணி, அக்னிவீர் தொழில்நுட்பம், அக்னிவீர் வர்த்தகர், 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, அலுவலக உதவியாளர், கிளர்க், மகளிர் ராணுவ போலீஸ் மற்றும் செப்பாய் ஃபார்மா ஆகிய பிரிவுகளுக்கான முடிவுகள் அடங்கும். இந்த எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த கட்டங்களாக உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றிற்கு தகுதி பெறுவர். உலகளவில் குறுகிய கால ராணுவ சேவை அல்லது கட்டாய ராணுவ சேவை என்பது புதிய விஷயம் அல்ல. இதற்கு ஒப்பந்த அடிப்படையிலான ராணுவ கொள்கை என்று பெயர். பிரெஞ்சு புரட்சியின் போது 1789 நாட்டை பாதுகாக்க பெரிய ராணுவம் தேவைப்பட்டதால் இளைஞர்கள் கட்டாயமாக ராணுவத்தில் சேர்க்கப்பட்டனர். 2ஆம் உலகப் போரின் போதும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இது தொடர்ந்தது. இஸ்ரேல் இங்கு அனைத்து இளைஞர்களும் ஆண், பெண் 2 முதல் 3 ஆண்டுகள் கட்டாயம் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். இதனால் அங்குள்ள சாமானிய மனிதனுக்கும் ஆயுத கல்வி மற்றும் ஒழுக்கம் கிடைக்கிறது. ரஷ்யா மற்றும் தென்கொரியா இங்கும் குறுகிய கால கட்டாய ராணுவ சேவை உள்ளது. இந்திய ராணுவத்தின் சராசரி வயதை குறைக்கவும், அதாவது 32 வயதிலிருந்து 26 குறைக்க மற்றும் ராணுவ ஓய்வூதிய சுமையை குறைத்து அந்த பணத்தை நவீன ஆயுதங்கள் வாங்க பயன்படுத்தவும் 2022 இத்திட்டம் இந்தியாவில் கொண்டுவரப்பட்டது. 2022 முன் இளைஞர்கள் ராணுவத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வூதியத்துடன் ஓய்வு பெறும் முறை நடைமுறையில் இருந்தது. ஜூன் 2022 மத்திய அரசு 4 ஆண்டுகால அக்னிபத் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வெடித்தன. முதல் அக்னி வீரர் பயிற்சி 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பேட்ச் அக்னி வீரர்கள் தங்களின் 6 மாத பயிற்சியை தொடங்கி ராணுவ பணியில் இணைந்தனர். 2024-25 அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கைகள் எழுந்தன. மாற்று வேலைவாய்ப்புகளுக்கு பல்வேறு மாநில அரசுகள் அக்னி வீரர்களுக்கான இடஒதுக்கீடு அறிவித்தன. 4 ஆண்டுகள் ராணுவ கட்டுப்பாடு, தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் சுமார் 11.7 லட்சம் சேவா நிதி தொகையோடு ஒரு இளைஞன் 21 அல்லது 22 வயதில் வெளியே வரும்போது அவனுக்கு நல்ல தொழில் முதலீடு அல்லது உயர்கல்விக்கான பணம் கையில் இருக்கும். சவால்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர வேலை இல்லாத பட்சத்தில் மீதமுள்ள 75% இளைஞர்களின் எதிர்காலம் என்ன என்ற பயம் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களில் உள்ளது. அக்னிபத் திட்டம் என்பது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சமநிலையை நோக்கமாக கொண்டது. இளைஞர்கள் இதை ஒரு தற்காலிக தடையாக பார்க்காமல் ஒரு சிறந்த வாழ்வாதார மற்றும் திறன்களை வளர்த்து கொள்ளவும் இதை ஒரு தொடக்கமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.